ஹாய் ஹலோ காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். மொனார்க் லெகசி ஆஃப் மான்ஸ்டரை பார்த்துக்கிட்டு இருக்கிற வரிசையில் இன்னைக்கு நம்ம எபிசோடு 2 தான் பார்க்க போகிறோம். ஒருவேளை எபிசோடு 1 நீங்கள் பார்க்கலன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு. அந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு அப்புறம் இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஸோ இப்போ வாங்க எபிசோடு 2க்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே தான் இந்த வீடியோக்கு லைக் ஷேர் பண்ணிக்கிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வெல்கம் டு ஃபிலிம் பண்டல். போன எபிசோடோட முடிவுல லீஷாவும் கையை நீட்டிக்கிட்டு இருப்பாரு, எப்படியாவது பிடிச்சிடு அப்படின்னு. அப்ப கீகோவும் அந்த கையை பிடிக்கலான்னு வரும்போது கயிறு இருந்து கீழே விழுந்திருப்பாங்க. இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல லீசா எப்படி கீகோவை மீட் பண்ணாருன்றத தான் நமக்கு காமிக்கிறாங்க. நம்ம லீஷா ஆல்ரெடி ஆர்மி சோல்ஜர்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். 1952 நம்ம லீஷா அவரோட கேம்ப்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது அங்க நடந்த ஒரு பிரச்சனையினால கூட இருக்கிற சோல்ஜரையே அடிச்சிடுறாரு. அதனால பனிஷ்மெண்ட் கொடுக்கற விதமா நீ என்ன நம்ம ஆளுங்களையே போட்டு அடிச்சிருக்க, எதிரி நாட்டுக்கிட்ட காசு வாங்கிட்டியா அப்படின்னு நம்ம லீஷாவை பிலிப்பைன்ஸ்ல இருக்கிற ஒரு ரிசர்ச்சருக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக அனுப்பி வைக்கிறாங்க. அப்ப நம்மளோட மேலதிகாரி சொன்னா கேட்டுதானே ஆகணும். சரி உத்தரவு ஐயா, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம லீஷாவும் பிலிப்பைன்ஸுக்கு வராங்க. அப்ப யாரா அந்த ரிசர்ச்சர், ரொம்ப வயசான ஆளா இருப்பான் போலியே அப்படின்னு நம்ம லீஷாவும் தேடிக்கிட்டு இருக்காரு. அப்பதான் நம்ம கீக்குவும் லீஷாவை மீட் பண்ணி நான் உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கீக்குவை பார்த்தது ஒரு ரிசர்ச்சர் மாதிரியே தெரியல. நீ தான் உங்களோட பொண்ணாமா அப்படின்னு கேட்டதுக்கு நீங்க என்ன ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தான் உங்களை அனுப்பிச்சிருக்காங்க, நான் தான் அந்த ரிசர்ச்சர் அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போ அப்படியே அவங்க ரெண்டு பேரும் இப்ப ஜீப்ல போய்கிட்டு இருக்கும் போது கீக்குவும் கேக்குறாங்க, நீ எதுக்காக இங்க வந்திருக்கேன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டதுக்கு தெரியும், உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக. ஆமா, நீங்க என்ன ரிசர்ச் பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்டதுக்கு நானும் கதிர்வீச்சை பத்தி ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதுக்கு தான் எனக்கு பாதுகாப்பு தேவை, அதை கொடுக்கறதுக்காக தான் நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்கிற லீஷாக்கு ஒன்னும் புரியல. சரி ஓகே, ஏதோ ஒரு ரிசர்ச் தான் பண்றாங்க, நம்ம சும்மா கூட நிற்போம் அப்படின்ட்டு தான் போய்கிட்டு இருக்கும் போதே இந்த சீரிஸோட டைட்டிலுமே போட்டு ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அப்படியே இப்ப 2015 டோக்கியோல தான் நமக்கு காமிக்கிறாங்க. அப்ப கென்ட்ரோ அவனோட ரூம்ல படுத்துக்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு சரியா தூக்கமே வரல, தான் அப்பா இப்படி 2 குடும்பம் வச்சிருக்கிறத நினைச்சு. அப்ப அவ இப்ப அவங்க அப்பாவோட ஆபீஸுக்கு போயிட்டு அங்க இருக்கிற பொருட்கள் எல்லாம் அவங்க அப்பா மேல இருக்கிற கோவத்துல அடிச்சு உடச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப அங்க ஒரு டிராவுமே இருக்கு, அந்த டிரா மட்டும் ஓபன் ஆக மாட்டேங்குது. அப்ப இது மட்டும் என்னோட ஓபன் ஆக மாட்டேங்குதுன்னு அவனோட சாவி எடுத்து போட்டா ஓபன் ஆகிடுச்சு. அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபைல் இருக்கு. இது என்ன ஃபைல்ரா அப்படின்னு அதை பிரிச்சு பார்க்கும்போது தான் தெரியுது, வெல்கம் யுவர் நியூ ஹோம் அப்படின்னு 1974 லீஷாக்காக ஒரு லெட்டர் வந்திருக்கு, உங்களை 24x7 பாத்துக்கிறதுக்காக. அப்ப அதுல ஒரு அட்ரஸும் இருக்கு. அப்ப லீஷா யாருன்னு கென்ட்ரோக்கு அவ்வளவா தெரிஞ்சிருக்காது. அப்ப யார நமக்கு தெரியாதவனுங்க பேரா இந்த ஆபீஸ்ல இருக்கேடா அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கும் போது அந்த ஃபைல்ல இன்னொரு ஒரு ஆடியோ டேப்பும் இருக்குது. அப்போ அதை எடுத்து மறுபடியும் இவகிட்ட தான் போகணுமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது இந்த இடத்துல இப்ப கட் பண்ணா மறுபடியும் 1952 பாஸ்ட தான் காமிக்கிறாங்க. அப்போ ஒரு ஃபாரஸ்டுக்கு வந்த கீகோவும் லீஷாவும் அங்க ரிசர்ச் பண்றதுக்காக எக்யூப்மெண்ட்ஸும் அடுக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல காட்டுக்குள்ள இருந்து ஏதோ சலம்பல் சத்தமும் கேக்குது. அப்போ அதை கேட்ட லீஷாவும் உடனே கண்ணு எடுத்துக்கிட்டு நீங்க இங்கே இருங்க, நான் வரேன் அப்படின்னு காட்டுக்குள்ளேயும் போறாரு. அப்போ காட்டுக்குள்ள இருந்து யாரு வெளியே வரது அப்படின்னு பார்த்தா வில்ராண்டா தான் கேமராவை ஆன் பண்ணிக்கிட்டே வந்திருக்காரு. இவங்க 3 பேருமே 1952 தான் மீட் பண்ணிக்கிட்டாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இவங்க 3 பேரும் ஒன்னா இருக்கிறது 1959. இது ஏன் சொல்றேன்னா இந்த சீரீஸ்ல காலங்கள் தான் விளாண்டுகிட்டு இருக்கும். திடீர்னு பாஸ்ட காமிப்பாங்க, திடீர்னு பிரசன்ட காமிப்பாங்க. அதனால தான் உங்களுக்கு புரியறதுக்காக அப்பப்ப ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்கேன். அப்ப பில்ராண்டாவை பார்த்த லீஷாவும் அவர் தலையில கண்ணை வச்சு கேக்குறாரு, யார் ராணி அப்படின்னு. அப்பதான் பில்ராண்டாவும் அவரை பத்தி சொல்லிக்கிட்டு நான் ஒரு ஜுவாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்றாரு, அதாவது அனிமலை பத்தி ரிசர்ச் பண்றவரு. அப்ப நீங்க எதை பத்தி ரிசர்ச் இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு கீக்கவும் கேட்டதுக்கு நான் உண்மையை தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப சீரீஸ்ல பார்த்தா கட் பண்ணி பிரசன்ட தான் காமிப்பாங்க, ஆனா நம்ம இப்போ பாஸ்டைய பார்க்கலாம். அப்ப பில்ராண்டா, கீகு, லீஷா 3 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப பில்ராண்டா சொல்லிக்கிட்டு இருக்காரு, நான் ஒரு டிராகனை பார்த்தேன், அந்த டிராகனை பத்தி ரிசர்ச் பண்றதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு. அப்ப நீங்க எதுக்காக இங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு கீக்கும் சொல்றாங்க, நீங்க சொல்றீங்களே அந்த டிராகன் கதிர்வீச்சை தான் சாப்பிடுது, நான் அந்த கதிர்வீச்சை தான் ரிசர்ச் பண்றதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்க இப்படி 2 பேரும் மாறி மாறி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது எது டிராகனா, என்னடா பொம்மை கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் நான் குழந்தையா இருக்கும்போது என் பாட்டி எனக்கு சொன்ன கதை, இதெல்லாம் பொய் இல்ல, இதெல்லாம் மூட நம்பிக்கை. ஹலோ சார், உங்க பேர் எனக்கு தெரியல, நீங்க இப்ப போறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அப்போதான் கீக்கும் சொல்றாங்க, இவரும் நம்ம டீம்ல ஒருத்தர ஆக்கிக்கலாமா அப்படின்னு கேட்டதுக்கு அதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்னு லீஷாவும் சொல்றாரு. அப்ப கீக்கும் சொல்றாங்க, எனக்கு உன்னோட பாதுகாப்பு வேணாம், நீ மறுபடியும் உன்னோட கேம்புக்கே போயிடு, நான் உனக்கு எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட உடனே லீஷாவும் என்னத்தையோ பண்ணிட்டு போங்க, நான் என்னோட கேம்புக்கே போறேன், நான் போய் உங்களுக்கு ஜீப் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு அவரும் வந்த ஜீப்லயே கிளம்பிடுறாரு. அப்போ அவரு ஜீப் எடுத்து போனது இப்ப பில்ராண்டாவும் கீக்கவும் நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. வந்துகிட்டு இருக்கும் போதுதான்
ஆமா கரெக்டா இந்த இடத்துக்கு எப்படி வரணும்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னு கேட்டதுக்கு அப்போதான் பில்ரண்டாவும் மைக்ரேட்டிங் பேர்ட்ல இந்த வழியா தான் பறந்துகிட்டு வந்துச்சு. நான் அதை பத்தி ரிசர்ச் பண்ணதுல நானாவே ஒரு மேப்பை உருவாக்குனேன். அந்த மேப் தான் இந்த மேப்னு ஒரு டிராயிங்குமே காட்டுறாரு. ஆமா நீங்க எப்படி வந்தீங்க அப்படின்னு கேட்டதுக்கு இங்க கதிர்வீச்சோட தாக்கம் ரொம்ப இருக்கிறதா என்னோட டிவைஸ்ல சொல்லிச்சு. அதோட மேப் தான் இது அப்படின்னு அவங்களும் ஒரு டிராயிங்க காமிக்கிறாங்க. அப்ப அந்த 2 டிராயிங்கையும் இப்ப கிழிச்சு மேல வச்சு பாக்குறாங்க. அது ரெண்டுமே ஒரே டிராயிங்கா தான் காமிக்குது. நம்ம பில்ரண்டா இந்த ரிசர்ச் மட்டும் பண்ணாம முன்னாடி நேவிலியோ இருந்திருக்காரு. அதை நான் சொல்ல மறந்துட்டேன். அப்ப நம்ம 2 பேரும் ஒரே இதை தேடி தான் போய்கிட்டு இருக்கோம். நம்ம நெருங்கிட்டோம் அப்படின்னு போய்கிட்டு இருக்கும் போதுதான் காட்டுக்கு நடுவுல ஒண்ணு இருக்கிறத பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அது என்னதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஷிப் அந்த இடத்துல இருக்குது. அந்த ஷிப்பை பார்த்த உடனே பில்ரண்டாவும் அது லாட்டன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இப்ப நம்ம இந்த இடத்துல கட் பண்ணி பிரசன்ட பார்க்கலாம். கேட்டு வந்து இப்போ டோக்கியோல தான் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அவங்கள யாரோ பின்னாடி இருந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப கேட்டு இப்ப மறுபடியும் நம்ம ஊருக்கு போகலாம் அப்படின்னு இப்போ ஒரு மெட்ரோ ஸ்டேஷனுக்கு வந்தா அந்த இடத்துல மொனார்க்ல வேலை செய்யற முக்கியமான ஆளான டிம் அங்க இருக்கிறாரு. அப்ப அவரு நம்ம கேட்டுக்கிட்ட கொஞ்சம் காமா தான் பேசுறாரு. மேடம் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். உங்ககிட்ட ஒரு ஃபைல் இருக்கு தானே, அது எனக்கு தெரியும். நீங்க பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. அந்த ஃபைலை மட்டும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லும் போதே எந்த ஃபைல நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னே தெரியாது, நீங்க யாருன்னு கூட எனக்கு தெரியாது, யார் நீங்க அப்படின்னு கேட்கும் போதுதான் நான் வந்து போலீஸா இருக்கேன், நீங்க சட்டவிரோதமா ஒரு ஃபைலை வச்சிருக்கீங்க, அது மட்டும் நீங்க எங்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணாட்டி நீங்க பெரிய பிரச்சனையில மாட்டிப்பீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே நான் ஒரு போன் பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே மெட்ரோ ஸ்டேஷனுக்கு வெளியே கூட்டிட்டு வந்துட்டு இப்போ போன் போட்டு பேசுங்க அப்படின்னு சொன்ன உடனே கேட் வந்து அந்த போன் டிம்மோட மூஞ்சிலே அடிச்சுட்டு ஓடுறாங்க. அப்போ ஓடி தப்பிச்சு போயிருவாங்களான்னு பார்த்தா நம்ம கேட்ட ஒரு லேடி ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்தாங்கல்ல, அவங்க அலேக்கா பிடிச்சி காருக்குள்ள ஏத்திடுறாங்க, வாடி ராச்சாத்தி அப்படின்னு. அப்ப யாரா நீங்களா, உங்களுக்கு எப்படா தெரியும்னு பயத்துல கேட்டு இருந்துகிட்டு இருக்கும் போது டிம்மோ அந்த காருக்குள்ள ஏறி கேட்டோட தலையில ஒரு கருப்பு கவரை வச்சு தலைய மூடுறாங்க. ஏதோ ஒரு அக்யூஸ்ட தலைமறைவா கூட்டிட்டு போற மாதிரி. அப்ப அதனால கேட்டு ரொம்ப பேனிக் ஆயிடுறாங்க. உடனே சான் பிரான்சிஸ்கோல நடந்த அந்த அட்டாக் மறுபடியும் ஞாபகத்துக்கு வந்ததுனால நம்ம கேட் பயங்கரமா கத்தி டிரைவர் ஒரே மிதிச்ச உடனே அந்த காரும் கண்ட்ரோல் இல்லாம ஒரு டிவைடர் மேல ஏறி கருப்பாம்பூச்சி மாதிரி கவுந்துருது. அப்ப இதுதான் தப்பிக்கிற நேரம் அப்படின்னு அந்த காரை விட்டு தப்பிச்சு ஓடவோ செஞ்சிடுறாங்க. அப்ப இப்ப கேண்டரோ எங்க இருக்கான்னு பார்த்தா மேவோட வீட்டு வாசல்ல தான் இருக்கிறான். எனக்கு இன்னொரு பிலிம் கிடைச்சிருக்கு, அதுக்குள்ள என்ன இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சாகணும், ஹெல்ப் பண்றியா அப்படின்னு கேட்டதுக்கு இப்ப நான் பயங்கர பிஸியா இருக்கேன், எதுவும் நான் பண்ண முடியாது, காலையில வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அப்ப அனுப்பிட்டு இப்ப மேவோ அவங்களோட கம்ப்யூட்டர்ல அந்த மொனார்க்க பத்தியான ஃபைலை தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க எதுக்குடா இது தேவையில்லாம பாக்குறாங்கன்ட்டு தான் நமக்கு இப்ப தோண ஆரம்பிக்குது. அப்ப இப்ப நம்ம கேண்டரோவோ ரொம்ப சோகமா அவரோட வீட்டுக்கும் வராரு. என்னடா ஒரு மாதிரி இருக்க, உங்க அப்பா மேல கோவமா அப்படின்னு அவங்க அம்மா கேட்டதுக்கு ஆமா எனக்கு அந்த ஆளை நினைச்சாலே கடுப்பா வருதுமா அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவங்க அம்மாவை இப்போ ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. அப்போ உங்க அப்பா மேல இருக்கிற கோவத்தை காட்டுறதுக்கு நம்ம அவர் போட்டோவை கிழிச்சு விளையாடலாம் அப்படின்னு ஒரு ஆல்பத்தை எடுத்து அவங்க அப்பாவோட போட்டோ எல்லாம் சரமாரியா கிழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுல ஒரு போட்டோல லீஷாவோட போட்டோவும் இருக்குது. அப்ப இவரை தானே நம்மளும் அப்பா ஆபீஸ்ல இருக்கிற அந்த ஃபைல்ல பார்த்தோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். அப்ப இப்ப கேட்டு வந்து தப்பிச்சு எங்க போறதுன்னு தெரியாம மேவோட வீட்டுக்கு போனா அங்க ஆல்ரெடி மொனார்க்க சேர்ந்தவங்க அங்கதான் இருக்கிறாங்க. அப்ப மேவும் மாட்டிக்கிட்டாளா அப்படின்னு கொஞ்சம் எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கும் போது மே தனியா கைய பிடிச்சி இழுக்கிறா. நீ இப்ப ஏன் பின்னாடி வா, ஏதோ ஒரு பிரச்சனை ஆகிடுச்சு அப்படின்னு. அப்ப இப்ப அதே சமயத்துல கேண்டரோட வீட்டுல தான் காமிக்கிறாங்க. கேண்டரோவும் உங்க அம்மாவும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும் போது அந்த கிழிஞ்ச போட்டோவை பார்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த போட்டோ எல்லாம் எப்ப எடுத்தது அப்படின்னு. அப்போதான் லீஷாவோட போட்டோவையும் இவர் யாரு அப்படின்னு கேட்டதுக்கு இவர் தான் உங்க அப்பாவோட ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டு, என்ன அப்பப்போ இவங்களுக்குள்ள மனஸ்தாபம் ஏற்படும், ஆனா ரொம்ப பிடிக்கணும் உங்க அப்பா சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அந்த சமயத்துலதான் டிம்மோ கெண்டரோவோட வீடை கண்டுபிடிச்சிட்டு உள்ள வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. நீ ஒரு ஃபைல் வச்சிருக்கல, அந்த ஃபைல் எனக்கு வேணும் அப்படின்னு. அப்ப இந்த மாதிரி அத்துமீறி உள்ள வந்துட்டாங்க அப்படின்னு அவங்க அம்மாவும் கொஞ்சம் பேனிக் ஆகுறாங்க. அப்ப உங்களுக்கு என்னங்க வேணும், என் பையனை போட்டு மிரட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அம்மா இவன் சட்ட விரோதமா ஒரு ஃபைல் வச்சிருக்கான், அதை மட்டும் கொடுத்துட்டா நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவங்க அம்மாவும் தம்பி அவங்க தான் இவ்வளவு டீசென்டா சொல்றாங்கல்ல, அந்த ஃபைல கொடுத்துருப்பா அப்படின்னு கையில ஒரு போட்டோவும் கொடுக்குறாங்க. அப்ப அதை வாங்கின கெண்டரோவும் சரி இருங்க நான் போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு அவனோட ரூமுக்குள்ளேயும் போறான். பின்னாடியே டிம்மும் புகழான்னு பார்த்தா அவங்க அம்மா வந்து மடக்கி டீ வேணுமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இல்ல எங்களுக்கு அதெல்லாம் வேணாம், அந்த ஃபைல் மட்டும் கிடைச்சா போதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதுதான் அங்க இருக்கிற கெண்டரோட அப்பாவோட போட்டோவை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. ஆத்தி இது இவன் குடும்பமா அப்படின்னு. அப்போ உடனேவே இப்ப டிம் வந்து கெண்டரோட ரூமுக்கு போனா அங்க கெண்டரோ கிடையாது, அவன் ஜன்னல் வெளியே தப்பிச்சு ஓடி போயிருக்கான். அப்ப இப்ப தப்பிச்ச கெண்டரோவோ வந்துகிட்டு இருக்கும் போது அவங்க அம்மா என்ன போட்டோ கொடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா லீஷாவோட போட்டோவை தான் கொடுத்திருக்காங்க. அப்போ மேக்கு கால் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தா மே ஆல்ரெடி மெசேஜ் பண்ணி வச்சிருக்கா, ஒரு சூப் பவுல் எமோஜி அமைச்சு வச்சு. அப்போ இப்ப இந்த இடத்துல கட் பண்ணா பாஸ்ட தான் காமிக்கிறாங்க. கீக்கவும் பில்ராண்டாவும் அந்த ஷிப் பக்கத்துல வந்துகிட்டு இருக்கும் போது இந்த ஷிப்பை பத்தி உனக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்னு கீக்கு கேக்குறாங்க. ஆமா தெரியும், இந்த ஷிப் வந்து யூஎஸ்எஸ் ஓடது, இது வந்து பேர்ல் ஹார்பர்ல தான் இருந்துச்சு, இது எப்படி இங்க வந்துச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது இது பேர்ல் ஹார்பரா, அது இங்க இருந்து 5000 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும் போதுதான் அதே டவுட் தான் இப்ப எனக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க 2 பேருமே இப்போ உள்ள போய்கிட்டு இருக்காங்க. அப்ப பில்ராண்டாக்கு அந்த ஷிப்பை பத்தி ஆல்ரெடி நல்லா தெரியும் போல, கரெக்டா அங்க எங்கெங்கெல்லாம் வழி இருக்கோ அதுக்குள்ள எல்லாம் பூந்து போய்
போய்கிட்டு இருக்கும் போதுதான் அங்க ஒரு பாக்ஸ் இருக்குது. அந்த பாக்ஸ்ல ரேண்டா அப்படின்னு போட்டிருக்கு. அப்பதான் கீக்குக்கும் நமக்குமே தெரிய வருது இந்த ஷிப்ல இருந்து தப்பிச்ச ஒரே ஆள் பில்ராண்டா அப்படின்னு. ஏன்னா நம்ம பில்ராண்டா ஆல்ரெடி நேவில ஒர்க் பண்ணிருக்காருல்ல, அப்ப இந்த ஷிப்ல தான் ஒர்க் பண்ணிருக்காரு. அப்போ அதே சமயத்துல இப்ப லீஷாவும் ஜீப்ல போய்கிட்டு இருக்கும் போது அந்த டிவைஸ்ல இருந்து இப்போ மீட்டரும் அதிகமாகுது. என்னடா இந்த டிவைஸ்ல இருந்து சத்தம் வருது அப்படின்னு பார்த்தா இந்த இடத்துல ரேடியேஷன் ரொம்ப இருக்கு அப்படின்னு காமிச்சுக்கிட்டு இருக்கு. அப்ப என்னது இது, இந்த மிஷின் ஏதாவது ஓட்டையாகிடுச்சா அப்படின்னு வானத்தை பார்த்தா வானத்துல கலர் கலரா ஏதோ தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்போதான் லீஷாக்கும் புரிய வருது அவங்க சொன்னது எதுவுமே போய் கிடையாது, உண்மை அப்படின்னு. மறுபடியும் ஜீப்பை திருப்பி அவங்க எந்த சைடு இருந்தாங்களோ அந்த பக்கமே போய்கிட்டு இருக்காரு. அப்ப இப்ப அந்த ஷிப்புக்குள்ளதான் காமிக்கிறாங்க. பில்ராண்டாவும் கேமரா வச்சு ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது அங்க சில சோல்ஜரும் செவத்தோட செவத்தா ஃப்ரீஸ் ஆன மாதிரி கிடக்குறாங்க. அதை பார்த்து பில்ராண்டாவும் ரொம்ப ஷாக் ஆகுறாரு. இந்த சம்பவம் எப்ப நடந்துச்சு அப்படின்னு கேட்டதுக்கு 9 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்றாரு. அப்போ அப்படியே அங்க கட்டி கட்டியா இருக்கிறதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கும் போது ஒன்னு கொலை கொலைன்னு பொத்து பொத்துன்னு விழுது. அப்பதான் பில்ராண்டாவும் யோசிக்கிறாரு, இது ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு, அப்ப இந்த இடத்துல ஏதோ ஒரு ஆபத்து இருக்கு அப்படின்னு. உடனே கீக்குவை கூப்பிட்டுக்கிட்டு இப்ப வெளியே போகலான்னு பாத்துக்கிட்டு இருக்காரு. இந்த இடத்துல இப்ப கட் பண்ணா பிரசன்ட்ல கேட், மே, கென்டரோ 3 பேரும் மீட் பண்ணி இப்ப அடுத்து எங்க போகலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப மே வந்து நான் தப்பிச்சுக்கிறேன், என்கிட்ட போலி பாஸ்போர்ட் நிறைய இருக்கு, நான் போறேன் அப்படின்னு போகும்போது ஒரு நிமிஷம் இரு, நான் சொல்றத நம்பு, நான் உங்களை பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு ஒரு போட்டோவை அவங்க 2 பேரும் முன்னாடியும் காமிக்கிறாரு. அது என்ன போட்டோன்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அப்ப அப்படியே அடுத்த நாள் காலையில கென்டரோ அப்பாவோட வீட்டுல இருந்த ஃபைல்ல ஒரு அட்ரஸ் இருந்துச்சு பாத்தீங்களா, அந்த அட்ரஸுக்குமே வந்து சேர்றாங்க. அப்ப அது பார்க்க ஒரு முதியோர் இல்ல மாதிரி இருக்குது. அப்ப அங்க இருக்கிற ரிசப்ஷன்ல போயிட்டு ஒரு பேரை சொன்னா அவர் என்ன இருக்காரா அப்படின்னு கேட்டதுக்கு ஆமா இருக்காரு, நீங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் ஒரு வயசான ஆள் அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்காரு. லீஷா அப்படின்னு சொன்ன உடனே திரும்பி பாக்குறாரு. அப்ப என்னது லீஷா இன்னமும் உயிரோட இருக்காரா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா, லீஷாக்கு இப்ப வயசு 90 வயசுல எப்படா இப்படி இருக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கடைசியில ஒரு ட்விஸ்ட் இருக்குது இந்த எபிசோடுல, இந்த சீசனோட கடைசியில. அப்ப அவர் அங்க வந்து சின்ன பசங்களை பார்த்ததும் யாரு பண்ணீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நாங்க 2 பேருமே ஹிரோசி ராண்டாவோட பசங்க அப்படின்னு சொல்றாங்க. ஹிரோசி ராண்டானா பில் ராண்டாவோட பையன். அப்படியே கண்ணா எப்படா இருக்கீங்க, வாங்க தனியா போய் பேசலாம் அப்படின்னு வெளியே வந்து இப்போ பேசிக்கிட்டு இருக்காரு. அப்ப எங்க அப்பாக்கு அலோஸ்கால ஏதோ ஆயிடுச்சு, அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கும் போதுதான் மே வந்து ஒரு ஹேக்கர்ல அவங்க சுத்தி முத்தி பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போதான் ஒரு செடியில இருந்து ஒரு கேமராவும் இருக்குன்றது அவங்களுக்கு தெரிய வருது. அப்ப இந்த இடம் ஃபுல்லா சர்வேலன்ஸ்ல இருக்குதா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கும் போதுதான் எதுவும் இப்ப பேச முடியாது, நம்ம இங்க இருந்து தப்பிச்சுட்டு பேசலாமா அப்படின்னு லீஷாவோட கால்ல இருந்து ஒரு டேக் இருக்கு, அதையுமே கட் பண்ணி புடுங்கி வீசிடுறாரு. அப்ப இன்னும் நமக்கு 2 நிமிஷம் தான் இருக்கு, இந்த 2 நிமிஷத்துல நம்ம தப்பிச்சாதான் இங்க இருந்து வெளியே போக முடியும் அப்படின்னு நீங்களா ஒரு பயணத்துக்கு ரெடியா அப்படின்னு கேக்குறாரு. அவங்க எல்லாரும் ஒரு ஷாக்ல இருந்துகிட்டு இருக்கும் போது இந்த இடத்துல இப்ப கட் பண்ணா இப்ப பாஸ்ட்ல அந்த கப்பல்ல இருந்து வெளியே வரதான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு அந்த கப்பலே தடுமாறிக்கிட்டு இருக்குது. அப்ப அங்கங்க இருக்கிற கம்பிகள்லாம் டம்மு டம்முன்னு விழுந்துகிட்டு இருக்கும்போது எப்படியோ தப்பிக்கலான்னு பார்த்தா பில்ராண்டா வந்து 2 கம்பிக்கு நடுவுல நல்லா மாட்டிக்கிட்டாரு. அப்ப கீக்குவும் அந்த கம்பியை தூக்கலான்னு பாக்குறாங்க, அவங்களால ஒழுங்கா தூக்க முடியல. அப்ப அவ்வளவுதான்டா, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்துகிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு இப்ப லீஷாவும் வந்துடுறாரு. என்னடா இங்க பிரச்சனை அப்படின்னு. அப்போ வாடா வாடா என்னை எப்படியாவது காப்பாத்துறா அப்படின்னு அவர் வந்ததுக்கு அப்புறம் அந்த கம்பியை பிடிச்சு தூக்குறாங்க. இப்ப பில்ராண்டாவும் அந்த கம்பியில இருந்து தப்பிச்ச உடனே அந்த கப்பல் இப்போ 2ஆ பொளக்குது. அந்த பொழந்த கேப்ல இருந்து வெளியே வந்த உடனே இவங்க 3 பேருமே அந்த கப்பலை விட்டு வெளியே வந்துடுறாங்க. அப்ப அமைதியா இருந்துகிட்டு இருந்த கப்பல் எதுக்கு இப்படி பொழந்துகிட்டு இருக்கு அப்படின்னு அவங்க தப்பிச்சு ஓடி வந்துகிட்டு இருக்கும் போதுதான் பின்னாடி பார்த்தா அந்த கப்பலுக்குள்ள இருந்து ஒரு டைட்டன் வெளியே வருது. அது பார்க்க ஒரு பயங்கரமான டிராகன் மாதிரி இருக்குது. அது அவங்கள பார்த்து பின்னாடி பறந்து வந்துகிட்டு இருக்கும் போது ஒரு நூல் இலையில அவங்க 3 பேருமே தப்பிக்கிறாங்க. அப்ப அந்த டிராகன் மறுபடியும் பறந்து போய் அந்த கப்பல் மேல உட்காந்து ஒரு பயங்கர ரோட் பண்ணுது. அப்படியே இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க. இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட தாட்ஸை கமெண்ட்ல சொல்லிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு போயிடுங்க. அடுத்த ஒரு வீடியோல கூடிய சீக்கிரம் எபிசோடு 3 பார்க்கலாம். ஹேவ் a great day.